ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சண்டே ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிறது தலப்பாக்கட்டி ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். ஆனால் அது வந்து பாசுமதி ரைஸில் பண்ண போகிறோம். ஸோ தலப்பாக்கட்டினா சீரக சம்பா அவங்க, ஆனால் வந்து தலப்பாக்கட்டி பாசுமதியும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பாசுமதி ஸ்டைலில் அவங்க இது இல்லாமல் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு மசாலா வந்து வீட்டிலே தான் அரைக்க போகிறோம். அது எப்படி அரைக்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க குயிக்காக. ஸோ பட்டை இது போடுறோம். இப்போ இதில் வந்து 2 விரிஞ்சி இலை, இந்த ஸ்டார் பூ 2, பட்டை, அப்புறம் இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே இதை பாருங்கள். ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் சோம்பு, மிளகு எல்லாமே போட்டு அது கூட நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் ப்ளஸ் வந்து கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா இதை வந்து பவுடராக பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு நம்ம, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இது மட்டனை வந்து வேக வைக்க போகிறோம். மட்டன் பாருங்கள் இருக்குது. இல்லை மஞ்சாத்தூள் நம்ம போட்டு அந்த மசாலாவையும் போட்டுட்டு நம்ம இப்போது வேக வைக்க போகிறோம். ஒரே ஒரு ஸ்பூன் மசாலா போட்டு ரொம்ப வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி அளவாக ஊற்றிட்டு இப்போ குக்கரில் போட்டு மூடிட வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் விட்டு போட்டாச்சு. அந்த மஞ்சாத்தூள்லாம் போட்டு மூட போகிறோம். இப்போ குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் நீங்கள் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா குக்கரை வேக வச்சுருங்க மட்டனை. இப்போ விசில் போட்டாச்சு. அந்த குக்கர் வேகிற சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இன்னும் கொஞ்சமாக இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு சில்லி போட்டுக்கலாமா, பச்சை மிளகாய், இது வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போடுறோம் பாருங்கள். பூண்டு நல்லா ஒரு 10 பல் போட்டுக்கோங்க பூண்டு. அடுத்தது புதினா, கொத்தமல்லி போட்டு மிக்சியில் அடித்து இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாவ், செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. சூப்பராக அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போது. வாவ். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த புதினா, கொத்தமல்லிலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போடுறோம் நம்ம இப்போது. 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் தேவைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது கூட மசாலாவை சேர்க்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கணும். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா மசாலா, எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய். இப்போ நம்ம தக்காளி போட்டுட்டோம். இதில் தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. வாவ், ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. மசாலா ஸ்மெல்லு வாவ், அப்படியே அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் மட்டன் போட போகிறோம். மட்டன் பாருங்கள், நல்லா குக்கர் விட்டாச்சு. மட்டன் எடுத்து நம்ம இதில் போடலாம். நம்ம இப்போ வாங்க போட்டு நல்லா இதை வதக்குங்க. இப்போ மட்டன் போட்டோன்னா மட்டனோடு சேர்ந்து அந்த ஃப்ளேவர் வருது. தக்காளி, வெங்காயம், அந்த மசாலா, நம்ம அரைச்ச மசாலாலாம் வந்து சேர்ந்து வருது. வாவ், இப்பயே சாப்பிடணும் போல இருக்குது. பட் இருந்தாலும் பிரியாணி ஆனதுக்கப்புறமா தான் சாப்பிடணும். என்ன ஸ்மெல்லுங்கப்பா, சூப்பராக இருக்குங்க பிரியாணி ஸ்மெல்லு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் தயிர் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் தயிர். தயிர் போட்டதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். கல் உப்பு யூஸ் பண்ணலாம், ராக் சால்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதா சால்ட்டை யூஸ் பண்ணலாம். தயிரெலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நாங்கள் நெய் போட்டுக்கிறோம். நம்ம இப்போ எல்லாம் வதக்கியாச்சு, நெய் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த மட்டன் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். இதில் 1 கிளாஸு. அப்போ தான் வந்து அந்த மட்டன் சாரெலாம் அதில் இறங்கியிருக்கும். அந்த டேஸ்ட்டு, ருச்சியெல்லாம் அது அப்படியே நம்மளுக்கு பிரியாணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். 3 கிளாஸ் அது எவ்வளோ இருக்கோ அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடுங்க அதில். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம். நம்ம அது ஒரு ஹவர் ஆச்சு. மினிமம் ஒரு ஹவர் ஊற வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதுன்னு அது நல்லா மட்டன்லாம் வெந்துடுச்சு, மசாலாலாம் சேர்ந்து. இப்போ நம்ம இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம்னா அரிசி கலக்க போகிறோம் அதில், பாஸ்மதி ரைஸை. இது பாருங்கள், அரிசி போட்டாச்சு. இதை அப்படியே கிளறி விட்டுருணும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் மூடி வச்சிடலாம். பத்திரம் கலரும் போது நீங்கள் அந்த அரிசி உடையாமல் கலரணும். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் டம் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு.
வாவ், திறந்த உடனே செம்ம ஸ்மெல் வருதுங்க. ஐயோ சூப்பராக இருக்குது. பாடி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அழகா அந்த வாசனை, இந்த மசாலா வாசனை செம்மையாக இருக்குது, மட்டனோட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ குயிக்காக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக சூடாக மட்டன் பிரியாணி, அதாவது தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி, ஓகே, பாசமதி ரைஸில் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் பிரியாணி, இது சிக்கன், இது வந்து சிக்கன் கிரேவி நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு ரைத்தாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரட்டு, ஆனியன், ஒயிட் ஆனியன்லாம் போட்டிருக்கோம். இதில் ஒரு முட்டை, ஓகே, முட்டை வச்சுக்கலாம் அப்படி, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மட்டன் வேணால் டேஸ்ட் பண்ண பாருங்கள். மட்டன் எப்படி, மட்டன் மெயினாக வந்து நம்மளுக்கு வெந்திருக்கணும் நல்லா, அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் அவ்வளோ பஞ்சாக வருது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். 1 2 3 கோ. வா, அந்த மசாலாலாம் நல்லா ஊறுது, நல்லா அந்த புதினா, இந்த கிராம்பு, அந்த இதெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. மெயின் வந்து நம்மளுக்கு மட்டனில் வந்து மட்டன் வெந்திருக்கணும், அதுதான் மெயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பிரியாணி போடலாமா? 1 2 3 கோ. வா, சூப்பர், எக்ஸலண்ட், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி போட்டோம்னா அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, அந்த இலை, அந்த இலை, அந்த ஸ்டார், அது ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ஊறி இருக்குது நம்மளுக்கு. இன்னொன்று மெயினாக வந்து இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ப்ரிப்பேர்டு மசாலா இது. ஸோ அதுதான் இங்கே ஹைலைட்டு, நம்ம ஹோம் ப்ரிப்பேர்டு ஹைலைட் மசாலா. இந்த புதினா டேஸ்ட் நல்லா இருக்குது பாருங்கள். 1 2 3 கோ. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம இந்த சிக்கன் கிரேவி போட்டு ஒரு டேஸ்ட் பண்ணலாம். 1 2 3 கோ. வா, அந்த சிக்கன் நல்லாயிருக்கு, மசாலா அந்த சிக்கன் கிரேவியும். வா, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. காரமே இல்லை, நல்ல காரம், நல்லா திட்டமாக இருக்குது காரம். டேஸ்ட்டு நல்லா இருக்குது, அருமையாக ஊறி இருக்குது மசாலாலாம், ஹோம்மேட் மசாலா. நம்ம இப்போ இந்த ரைத்தா வச்சு ஒரு டேஸ்ட் பண்ணலாம். 1 2 3 கோ. அருமையாக இருக்குது. இந்த முட்டை சாப்பிட்றேன். ஓகே, முட்டை வாங்க, க்ளோஸப் பாருங்கள். முட்டை இது வந்து நாட்டு முட்டை, முடிஞ்ச அளவுக்கு நாட்டு முட்டையை சாப்பிடுங்க, நல்லது. 1 2 3 கோ. சாப்பிட போயின்னே இருக்குது. நம்மளுக்கு எப்பவுமே பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் பிரியாணி. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், இது கொஞ்சோண்டு சிக்கன், கொஞ்சோண்டு ரைத்தா, கொஞ்சோண்டு முட்டை, ஓகேங்களா? ஃபைனல் பைட் போயிடலாமா? மட்டனை கொஞ்சம் எடுத்துக்கலாமா? ஓகே, எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. பாருங்க மட்டன், ஓகேங்களா? பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு. ஒரு பெரிய பைட் பண்ணலாம். 1 2 3 கோ. அருமை. இந்த கிரெடிட் எல்லாம் வந்து கோஸ் டு கேமராமேன் தான், அவங்க தான் சமைச்சாங்க. நான் சும்மா வாய்ஸ் வச்சேன். சூப்பராக இருக்குது.
நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷனை நம்மளோட இருக்கலாமல் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம ஷேர் பண்ணோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் போய் சேரும். சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாேருக்கும் அமுச்சு விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரெசிபி, சூப்பர் ரெசிபி வந்து போய் சேரும். நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். மேக்ஸிமம் ஒரு வீடியோவில் நானே எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைன்னா அது சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். ப்ளேலிஸ்ட்டு மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் ப்ளேலிஸ்ட் நிறைய வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு என்ன ப்ளேலிஸ்ட் பிடிக்குமோ அது பாருங்கள். இன்னொரு ஏதாவது ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணோன்னா அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஆட் பண்ணலாம். அதுக்கு உண்டான வீடியோஸை நம்ம பண்ணி போடலாம். ஸோ நான் இதை சாப்பிட்டு முடிச்சிடுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.